சக்தி வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோனே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யார் இப்படிலாம் பண்ணது? அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டத்த கொடுத்தது யாரு? இப்படிலாம் வந்து வீடியோ எடுத்து போட்டு விட்டது யாரு? அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிறாரு. சும்மாவே விட மாட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டு யாரு வேற? உன் பொன்னி தான் இது எல்லாமே பண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. என்னது பொன்னி இப்படி பண்ணாளா? பொன்னி எல்லாம் இப்படி பண்ணிக்க சான்ஸே கிடையாது. நான் கேட்குறேன் பொன்னிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பொன்னி எல்லா இடமும் தேடுறாரு. பொன்னி எங்கே போனா? அவள் எங்கே இருக்கா? வீட்டை விட்டு போயிட்டா. என்னது வீட்டை விட்டு போயிட்டாளா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பொன்னி எப்படி வீட்டை விட்டு போக முடியும் அப்படின்னோடனே, இங்கே பாரு பொன்னியோட மொபைல்லேருந்து தான் வந்து அந்த வீடியோவே ஃபார்வேர்ட் ஆயிருக்கு. அதனால் பொன்னி தான் அதெல்லாம் அனுப்புனா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க மாமா. அதெல்லாம் கிடையவே கிடையாது. பொன்னி அப்படி பண்ண சான்ஸே கிடையாது. அவளுக்கு அந்த மாதிரிலாம் வேலை செய்யவே தெரியாது. முதல்ல வீடியோவை அவளுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியா போடவே தெரியாது. தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா, ஆமாம் ஒன்றுமே தெரியாதுமே அன்றைக்கி வீடியோ எடுத்தா வந்து என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க மாமா தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. அன்றைக்கி சிவானி தான் அவள் வீடியோ எடுத்தா. அம்மா ஒன்றும் எடுக்கல தெரியுமா அவங்க எல்லாருக்கும்? தேவையில்லாமல் அவளை அன்றைக்கி திட்டிங்க. அவள் எவ்வளோ மனசு வருத்தப்பட்டிருப்பா. அதை கூட யோசிக்காமல் இப்படி பண்ணுறீங்க. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பொன்னின்றீங்க. அவள் தான் எல்லாம் பண்ணா. எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அவள் தலைமையில தான் போடுறீங்க. அவளை பார்த்தா உங்களுக்குலாம் என்ன தெரியுது? அவளை கேட்குறதுக்கு யாரும் இல்லை நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் இருக்கேன் அவருக்கு கேட்குறதுக்கு. அவள் இல்லாமல் இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது. முதல்ல அவளை போய் நான் கூட்டிகிட்டு வருவேன். அப்புறம் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சந்திரசேகர் வந்து இந்த மாதிரி பொன்னி வந்து இங்கே இல்லைப்பா, இந்த ஊர்லேயே கிடையாது, அவள் ஊருக்கே போயிட்டாப்பா, அங்கே போய் தான் பொன்னியை பார்க்க முடியும்னு. சரிங்கப்பா நான் போகிறேன், ஆனால் வந்தால் பொன்னியோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே பார்க்குறாரு. பார்த்தா பொன்னி வந்து அவங்க வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. வீட்டெலாம் பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நேராக உள்ளே போகிறாரு. போனோன்னே வந்து பொன்னி ரொம்ப பயந்து போகிறாங்க. யாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து சரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதறி அங்கே இருக்க தூசியை உதறாங்க. பார்த்தா அந்த டைமில் கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறாரு சக்தியை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாங்க. கவலைப்படாத பொன்னி, நான் வந்துட்டேன் இல்லை, நீ கவலையே படக்கூடாது அப்படின்றாங்க. சக்தி நீங்கள் நம்புறீங்களா? நான் இதெல்லாம் செஞ்சுருப்பேன். எனக்கு நான் கேட்டேன். நான் இப்போ உங்ககிட்ட நீ செஞ்சுருக்கேன் நான் சொன்னேன்னா இல்லை உங்ககிட்ட கேட்டுருக்கலாம். எனக்கு தெரியும் பொன்னி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ இப்படிலாம் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனால் மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல பொன்னி. என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஏன் பொன்னி வீட்டை விட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன் சக்தி? அத்தை வந்து வீட்டை விட்டு போகிறேன்றாங்க. அவங்க போனால் உங்களால் தாங்கிக்க முடியுமா சொல்லுங்கள். அதனால தான் நான் போயிட்டேன். அவங்க நான் இருந்தால் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது சக்தி அப்படி சொல்லிட்டு அழறாங்க. கவலைப்படாத பொன்னி, கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை வந்து உன்னை நான் மீட்டுவேன். எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நிரூபித்து நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் பொன்னி. கண்டிப்பாக இது நடக்கும். இப்போ நீ வா பொன்னி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் தானங்க இப்போ சொன்னீங்க இந்த பிரச்சனையிலேருந்து என்னை மீட்டுவேன், நீ தைரியமாக இரு பொன்னின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பிரச்சனையோடு நான் என்னை கூட்டிகிட்டு போனால் அங்கே அத்தை எப்படிங்க இருப்பாங்க? நான் போனால் கண்டிப்பாக அத்தை வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களால் தாங்கிக்கவே முடியாது. நான் சொன்னால் கேளுங்க. இந்த பிரச்சனைலாம் தீரட்டும். நீங்களும் வந்து என்னை வந்து காப்பாற்றுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சக்தி. அதனால் நீங்கள் இருந்து நான் உண்மையானவ, நான் இந்த தப்பை பண்ணலைன்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிங்க. அப்புறம் நான் வரேன், கண்டிப்பாக நான் வரேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. என்ன பொண்ணு இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, வேறு என்ன சொல்கிறது சக்தி நீங்களே சொல்லுங்கள். அத்தையா நானா நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? உங்களுக்கு அந்த வந்து மன வருத்தத்தை நான் கொடுக்க விரும்பலை. அத்தை வீட்டை விட்டு போயிட்டு அவங்களால தாங்கிக்க முடியுமா? இல்லை என்னால் முடியாதுல்ல. அப்புறம் எப்படி சக்தி? இல்லை பொண்ணு நான் கூட்டிகிட்டு போய் உங்கள் அம்மாவை நல்லா சமாதானப்படுத்துவேன். எனக்கு தெரியும். இல்லை சக்தி உங்களால் முடியாது. அத்தை ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் அத்தையை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதனால் அவங்க வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ நானும் போய் அவங்களை வருத்தப்பட வைக்க முடியாது. தயவுசெய்து மன்னிச்சிடுங்கன்றாங்க.